இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் 2 in 1 ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிஷ்லேயே லஞ்சும் பேக் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்க போகிறேன். என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டு தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செர்லாக் ஸ்பூனில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க கோஸையும் குக்கரில் ஆட் பண்ணிட்டு பருப்பையும் ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி 10 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4 விசில் வரைக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட் தேங்காய் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு சீரகம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை ஒரு 1/2 வெங்காயம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் குக் பண்ணி வச்சிருக்க கோஸ் பருப்பையும் இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் சீரகம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லியில தூவி இறக்கிட்டா சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.